நீட் தேர்வு மே 5ஆம் தேதி நடந்தது. மே 17ஆம் தேதியே உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று இந்த தேர்வில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று மனு தாக்கல் செய்யப்பட்டு இதற்கு பதில் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. சந்திரசூட் வராரு. வந்து முதல்ல அவர் என்ன சொல்றாருனாக்கா 0.001% தப்பு நடந்திருந்தாலும் தொலைச்சிருவேன்னு சொல்றாரு. அப்படி சொன்ன சந்திரசூட் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேர்வினுடைய புனிதத்தன்மையும் நேர்மையும் கேள்விக்குள்ளாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு எப்படி காதுல விழுதுன்னாக்கா, தில்லையில தீட்சிதர்கள் நகை திருடின வாரம் நடக்குது. இதை பார்த்து மற்ற அர்ச்சகர்கள் ஒரு தீட்சிதர் செஞ்சதுனால இந்த நீதிமன்றம் அதிரடி, சந்திரசூடு சாட்டை அடி, அதெல்லாம் யூடியூப் தம்ப்நெயிலுக்கு வச்சுக்கலாம். என்ன உண்மை அப்படி இல்லை. அசாரிபாக்ல வந்து பிரிண்டிங் பிரஸ்ல தொடங்கி கொஸ்டின் பேப்பரை பிரைவேட் கொரியர் வழியா தான் போயிருக்குதுன்றார். கொரியர் வழியா தான் அது போயிருக்குது. அதுக்கப்புறம் ஈரிக்ஷால போய் நேர ஒயாசிஸ்ல கொண்டு போய் இல்ல என்னங்க ஒரு தாலி கழுத்துல போட்டிருக்கிற தோடு செக் பண்றாங்க, எல்லாத்தையும் அவுத்து பாக்குறாங்க. இதுக்கு எந்த பதிலும் துஷார் மேத்தா சொல்லல. சந்திரசூடும் வந்து இதுக்கு மேல எதையும் கேட்கவில்லை. இது ஒரு சிஸ்டமிக் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படின்னா என்னங்க, 155 பேருக்கு ஆதாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு சிஸ்டமிக் இஷ்யூ இல்லைன்னா அப்ப 200, 300, 500, 1000, 2000 எவ்வளவு இருந்தா சிஸ்டமிக்? டிஎன்பிஎஸ்சி ஒரு தடவை தப்புன்னா திரும்ப ரீ எக்ஸாம் தானே, அப்படிதான் நடத்துறாங்க. அப்படின்னு நடத்துறாங்க. சென்னை உயர்நீதிமன்றமே அப்படி பல்வேறு தீர்ப்புகளை கொடுத்திருக்குது. இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு புதிய வழியை வந்து காட்டுது. ஒன்றிய அரசு முறைகேடுக்கு ஆதரவான வழிதானே. காஷ்மீர்ல 370 செஞ்சது நியாயம், அயோத்தியில மசூதி இடிச்சது தப்பு, ஆனா இடம் வந்து இந்துக்களுக்கு சொந்தம் போன்ற அதிபுரட்சிகரமான தீர்ப்புகளை வழங்கிய நீதிமன்றம் தான் இது. அதனால இதுல ஒன்றும் நம்ம கொஸ்டின் பேப்பர் லீக்கு, இதுல இவ்வளவு பல கோடி பணம் புரண்டு இருக்குது. கட்டாயம் ஒன்றிய அரசோடு தொடர்பு இல்லாமல் இது இருக்குமா? இல்லாமல் இருக்க முடியாது. இப்ப சட்டவிரோதமாக ரகசியமாக திரைமறைவில் செய்யப்பட்ட RSS காரர்களுடைய நியமனம் இப்ப அதை ஓபன் பண்ணிவிட்டு RSS வந்து இருக்கலாம், அதிகாரி தான் RSS தான் அதிகாரி என்று கொண்டு வரப்பட்டிருக்கு. அது வெறும் போலீஸோ அரசு அதிகாரியோ இவங்க அரசமைப்புக்கு விசுவாசமாக இருப்பார்களா அல்லது கோல்வால்கர் எழுதிய பஞ்ச் ஆஃப் தாட்ஸுக்கு விசுவாசமாக இருப்பார்களா? நாட்டை துண்டாடுற மாதிரி ஒரு பட்ஜெட் இது. ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது நடவடிக்கை. UAPல உள்ள வைக்கணும்னா நிர்மலா சீதாராமனை தான் உள்ள வைக்கணும் முதல்ல. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்தது. அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அணுகினார்கள். அதை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடங்கி RSSல் 1966ஆம் ஆண்டு முதல் ஒன்றிய அரசு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. அதாவது அரசு ஊழியர்கள் RSSல் இணைந்து செயல்படக்கூடாது என்று. அந்த உத்தரவை தற்பொழுது ஒன்றிய அரசு நீக்கி இருக்கிறது. இதன் மூலம் அரசு ஊழியர்கள் RSSல் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரங்கள் குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், இந்த நீட் விவகாரம் அப்படின்றது நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் சரி உச்சநீதிமன்றத்திலும் சரி தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்ட வந்தது. இந்திய தேர்வு முறைகளின் மீது ஒட்டுமொத்தமாகவே மேஜர் எக்ஸாம்ஸ் மேல மாணவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். பணம் கொடுத்தால் தேர்வு முடிவுகளை வாங்கிவிடலாம் அப்படின்ற சூழ்நிலை வந்து விட்டது அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசினார். கொஸ்டின் பேப்பர் லீக்கே நடக்கல, 70 தடவை லீக் ஆயிடுச்சுன்றீங்க, ஒரே ஒரு சென்டர்ல நடந்திருக்கு அப்படின்னு கல்வி அமைச்சர் அதை மறுத்து பேசினார். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ ஒரு 2 சென்டர்ல தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, அதனால நீட் தேர்வை ரத்து செய்ய தேவையில்லை அப்படின்ற ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். நீதிமன்ற தீர்ப்பில் சந்திரசூட் சொன்னது என்ன? அதாவது இந்த நீட் தேர்வு மே 5ஆம் தேதி நடந்தது. மே 17ஆம் தேதியே, ஜூன் 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வருது. மே 17ஆம் தேதியே உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று இந்த தேர்வில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று மனு தாக்கல் செய்யப்பட்டு இதற்கு பதில் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்துருச்சு. ஒன்றிய அரசு பதில் அளிக்கல. அதுக்கு பிறகு விடுமுறை கால நீதிமன்றம் முடிஞ்சு சந்திரசூட் வராரு. வந்து முதல்ல அவர் என்ன சொல்றாருனாக்கா 0.001% தப்பு நடந்திருந்தாலும் தொலைச்சிருவேன்னு சொல்றாரு. செல்லாது அப்படின்றாரு. ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன சந்திரசூட் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அசாரிபாக்லையும் பாட்னாலையும் நடந்திருக்கிற பிரச்சனை தான். ஒரு 155 பேர் தான் இதில் சம்மந்தப்பட்டவர்கள். இதுக்காக லட்சக்கணக்கான மாணவர்களுடைய இதை பண்ண முடியாது.
இதெல்லாம் சொன்னது கூட பரவாயில்ல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேர்வினுடைய சாங்டிட்டி, புனிதத்தன்மையும் இன்டெகிரிட்டி, நேர்மையும் கேள்விக்குள்ளாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு எப்படி காதில் விழுதுன்னாக்கா, ஒரு தேவநாதன் விவகாரம் நடக்குது, அல்லது தில்லையில் தீட்சிதர்கள் நகை திருடின விவகாரம் நடக்குது. இதை பார்த்து மற்ற அர்ச்சகர்கள் ஒரு தீட்சிதர் செஞ்சதுனால, ஒரு தேவநாதன் செஞ்சதுனால கோயிலின் புனிதத்தன்மை கெட்டு விட்டதா சொல்ல முடியுமா அப்படின்றாங்க இல்லையா? அப்படி ஒரு பூசாரி அல்லது அர்ச்சகன் சொன்னால் அது எப்படி இருக்குமோ அப்படி தான் சந்திரசூருடைய இந்த தீர்ப்பு இருக்குது. இதை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நான் ரீநீட் அப்படின்னு அறிவிச்சாக்க அதன் விளைவு என்னவாக இருக்கும்? ஒன்று, இந்த எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் தள்ளி போகும். அடுத்தது, மருத்துவ கல்வி ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் போல் மருத்துவ கல்வியே வரிசையாக பாதிக்கப்படும். மூன்றாவதாக, நாட்டுக்கு தேவையாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அவங்க நல்ல மருத்துவர்கள் கிடைக்காம போவாங்க, அநியாயமாக லேட் ஆகும். நாலாவது, இதான் பெரிய கொடுமை, நாலாவது, இந்த நாட்டின் ஏழை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவார்கள். அதனால தான் நம்ம ரீநீட்லாம் சொல்ல முடியாது. இல்லைங்க, இப்போ தமிழ்நாட்டில் இப்போ டிஎன்பிசி நடக்குது, அதில் ஒரு முறைகேடு நடந்துருச்சுன்னா ரீ எக்ஸாம் தானே நடத்துகிறாங்க. இப்போ அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்னாலுமே ரீ எக்ஸாம் நடத்துகிறாங்க. அப்படி நடத்துறதுல என்ன பிரச்சனை? இதில் எந்த நியாயமுமே ஏற்புடையதா இல்லையே. இப்போ 155 பேர் முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும்தான் இவர் சொல்கிறாரு. அதுவே பெரிய நம்பர் ஆச்சு. 155 அப்படின்றது முடிவான எண் அல்ல. இந்த பிரச்சனையில் சிபிஐ விசாரணை உத்தரவிட்டு சிபிஐ இதுவரைக்கும் கண்டுபிடித்ததாக சொல்வது வந்து இது. ஓகே, இந்த 155. ஓகே, அதை விரிவாக பேசலாம். என்னுடைய கேள்வி, இந்த உச்ச நீதிமன்றத்தில் மாணவர்கள் தரப்பில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மனு செஞ்சிருக்கிறாங்க. அந்த மனுதாரர் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் அவர்கள் முன்வைத்த வாதம் என்ன? அதற்கு சந்திரசூட் எப்படி ரியாக்ட்? அவர்கள் முன்வைத்த வாதங்களை சொல்றாங்க. ஒரு 100 சொச்சம் மாணவர்கள் இதை ரீநீட் வேணும்னு கேட்டு போட்டிருக்கிறாங்க. ஒரு 200 சொச்சம் பேர் வேண்டான்னு போட்டிருக்கிறாங்க. பாஸ் பண்ணவங்க வேண்டான்னு போட்டிருக்கிறாங்க. ஃபெயில் ஆனவங்க, பாஸ் பண்ண சிலர் ரீநீட் வேணும்னே போட்டிருக்கிறாங்க. பாஸ் பண்ணவங்களும் போட்டிருக்கிறாங்க. சரி, இது 2 வழக்கறிஞர்கள் முக்கியமாக வாதாடினது செய்தி பத்திரிகைகளில் வந்துருக்குது. ஒருத்தர் வந்து வழக்கறிஞர் ஹூடா, இன்னொருத்தர் சஞ்சய் ஹெக்டே. இந்த ஹூடா வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறார். முதல் பாயிண்ட் அவர் சொல்கிறது என்ன? எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இது சிஸ்டமிக் ஃபெயிலியூர், ரீநீட் கேட்குறீங்களே எப்படி அப்படின்னு சந்திரசூட் கேள்விக்கு இவருடைய பதில் என்னன்னு கேட்டால், நாங்கள் சந்தர்ப்ப சாட்சியங்களை கொண்டு தான் பேச முடியும். புலனாய்வு செய்வது சிபிஐ. சிபிஐ வந்து உங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்குது. சிபிஐ இதுவரைக்கும் கண்டுபிடித்திருக்கிற மனுதாரருக்கு அறிக்கை கொடுக்கல, அவர்களுக்கு காட்டவில்லை. இல்ல, அது எப்படி ஒரு வாதம் வந்து வைக்க முடியும்? ஆமாமா, அது ஒரு ஆதாரம் இல்ல ஒரு விட்னஸ்னா கூட இவங்களை ஆஜர்படுத்த போறோம்னு எதிர்த்தரப்பு கிட்ட சொல்லாம முடியாது. இல்ல, இப்ப இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது, இப்ப கொடுக்க முடியாதுன்னு அதுக்கு ஒரு முட்டு கொடுத்துருக்குறாங்க இவர் சந்திரசூட். ஆமா, சந்திரசூட் இல்ல, சந்திரசூட் சொல்றது உங்களுக்கு சரியா தெரியலையா? அந்த அறிக்கை வெளியே வந்துச்சுன்னா குற்றவாளிகள்லாம் உஷாராயிருவாங்க. குற்றவாளிகளுக்கு ஒன்றும் கொடுக்க போறது இல்லை, இவங்களுக்கு கொடுக்க போறாங்க. இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. நீங்கள் அந்த அறிக்கையை கொடுத்ததாக வைத்து கொண்டாலும் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியலை. இதுவரை பார்த்துள்ளதில் 155 பேர், இதுவரை பார்த்துள்ளதில் இந்த 2 இடம் என்று தான் வந்திருக்குது. இன்வெஸ்டிகேஷன் முடியாத போது நீங்கள் என்ன முடிவுக்கு வர்றீங்க அப்படின்னு ஹூடா கேள்வி எழுப்புறாரு. அவர் முக்கியமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. பிரைம் அக்யூஸ்ட் யாரும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை, கைது செய்யப்படலை. ஒன்று. ரெண்டாவது, செல்ஃபோன்கள் வழியாக தான் இது நடந்திருக்குது. அந்த செல்ஃபோன் இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து இது வரைக்கும் கைப்பற்றப்படவில்லை. இதை வந்து யாரோ 2-3 கிரிமினல் செஞ்ச மாதிரி நீங்கள் சித்தரிக்க பார்க்குறீங்க. அப்படி கிடையாது. இது வந்து ஒரு நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் என்னன்றதை அவர் வந்து விளக்குறாரு. இது வந்து ப்ரைவேட் கோச்சிங் சென்டர், கொஸ்டின் லீக் மஃபியா, இந்த டெஸ்ட் எல்லாம், எக்ஸாம் எல்லாம் ப்ரைவேட் காலேஜில், ப்ரைவேட் பள்ளியில் தான் நடக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு கும்பல் இயங்குது. இந்த கும்பல் தான் இதை ஆப்ரேட் பண்ணுறது. அப்படி இருக்கும்போது இது 2 இடத்தோட முடிஞ்சிருச்சு என்று நீங்கள் சொல்வது பொருளற்றது. நம்பர் 1. நம்பர் 2, ஹசாரிபாக்லையும் பாட்னாலையும் ஒரு தேர்வுக்கு 2 மணி நேரம் முன்னதாகத்தான் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் மாஃபியா கிட்ட இது கிடைத்திருக்குதுன்னு சிபிஐ சொல்லுது. அது உண்மை அல்ல. அப்படித்தானே போன தடவை துஷார் மேத்தாவும் நீதிமன்றத்தில் வாதாடு. அது உண்மை அல்லன்றதை இவர் பேசுறாரு. எப்படி அது விவரங்களை சொல்றாரு. 2 நாள் முன்னாலேயே அது வந்து ஹசாரிபாக் வந்து போயிடுச்சு. ஹசாரிபாகில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் ரிக்ஷாவில் இந்த கொஸ்டின் பேப்பர் கொண்டு செல்லப்பட்டது. 2வது,
அது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கனரா பேங்க்கில் தான் கொண்டு போய் அதை டெபாசிட் பண்ணணும்னு இருக்குது. அதை ஒயாசிஸ் என்ற பள்ளியிலேயே டைரக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. பேங்கே போகல, நேரடியாவே போயிருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடியே நேரடியாக 2 நாள் முன்னால ஓகே போயிருக்குது அப்படின்னு குறிப்பாக குற்றம் சாட்டுறாரு. ரெண்டாவது, இது வந்து பீகாரில். அடுத்து ஹரியானாவில் ஜஜ்ஜார் என்ற இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்றாரு. ஜஜ்ஜார் என்ற இடத்துல கொஸ்டின் பேப்பர் வந்து 3 செட்டு போகுது. 3 செட்டை கனரா பேங்க்லேயும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலையும் லாக்கரில் வைக்கணுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன். எந்த கொஸ்டின் பேப்பர்ன்றது கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க, அதை எடுத்து கொடுக்கணுன்றது தான். அதை கொண்டு போய் லாக்கரில் வைக்கிறாங்க. வச்சுட்டு 2 கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து 2 சென்டரில் கொடுத்துருக்காரு. ஒரு சென்டரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொஸ்டின் பேப்பரை கொடுக்க சொன்னதுக்கு கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கிறாரு. இதை வந்து குற்றம் சாட்டுறாங்க. சந்திரசூட் வந்து கேட்குறாரு துஷார் மேத்தாட்ட, என்னங்கன்னு. இல்லைங்க ஐயா, அதை விசாரிக்கணுன்றாரு. அப்போது இது அங்கே நடந்திருக்குது. இதையெல்லாம் வாங்கி வைத்து கொண்டு இவர்கள் சொல்வது என்னன்னாக்கா, இந்த 2 இடத்துல தான் நடந்திருக்குது, இந்த 2 இடத்தில் தான் நடந்திருக்கிறது என்று இவர்கள் சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இப்போ சஞ்சய் ஹெக்டே சில கேள்விகள் எழுப்புறாரு. சஞ்சய் ஹெக்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, முதல் பாயிண்ட்டு 61 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க. 61 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க்னா 180க்கு 179 கேள்வி அவங்க கரெக்டாக பதில் எழுதியிருக்கணும். 61 பேர் வருவதற்கான சாத்தியமே இல்லை. இது வரைக்கும் அப்படி வந்ததே கிடையாது. இதுவே மோசடி என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு முகாந்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆர்குமெண்ட் என்ன கேள்வி எழுப்புறாருனாக்கா, ஒரு மருத்துவக் கல்வியை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ கேன்சர் இருக்கா இல்லையான்னு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அந்த பேஷண்ட்டுக்கு உறுதியாக சொல்ல முடியல இருக்கா இல்லையான்னு. அப்படின்னா மருத்துவர்கள் என்ன செய்வாங்கன்னா, எப்படி இருந்தாலும் சரின்னு கீமோதெரப்பி வந்து தொடங்கிடுவாங்க, கேன்சருக்கான மருத்துவத்தை தொடங்கிடுவாங்க. அதுபோல் இந்த தப்பு நடந்திருக்குது அப்படின்னு தெரியுது, இதனுடைய அளவு தான் தெரியல உங்களுக்கு. அப்போ நீங்கள் அதற்கு தகுந்த முடிவு தான் எடுக்கணும். மொத்தத்திலேயே இந்த தேர்வை ரத்து செய்யலைன்னா கூட பரவாயில்ல, பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் ரீநீட் வைங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதையும் அவர் நிராகரிக்கிறார். ஹூடா வந்து இன்னொரு முக்கியமான ஆர்குமெண்ட்டை வந்து இவற்றை எழுப்புறாரு. இப்போது அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து போய் சேரணும்னாக்கா 650 மார்க்குக்கு மேலே இருந்தால் தான் அது கிடைக்கும். 650 மார்க்குக்கு மேலே யாருங்க வாங்குறாங்க கொஞ்சம் பாருங்கள். அது கோட்டா, சிக்கார் இந்த பகுதியில் இருக்காங்கல்ல, இதுதான் வாங்குறாங்க. இது வந்து ஒரு ஸ்கேண்டல் இல்லையா என்ற கேள்வியை வந்து, கோட்டான்றது முழுக்க ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு இடம். இந்த மாதிரி கோச்சிங் சென்டருக்காகவே இப்போ கோட்டாவோட சிக்கார் தான் இப்போ மையமாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தேர்வு மைய வாரியா இந்த முடிவுகள் வந்ததுல இந்த கோட்டாவிலையும் சிக்கார்லையும் தான் அதிக அளவுல 600, 650, 700க்கு மேல எடுத்திருக்காங்க. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றாரு. இப்போ குஜராத்தில் கோத்ராவிலிருந்து ஒரு பெண் வந்து இங்கே பெல்காமில் வந்து எழுதியிருக்கிறாங்க. கோத்ராவில் அவங்க பள்ளிக்கூடத்திலே ஃபெயில் ஆகிருக்கிறாங்க, இங்கே வந்து சூப்பராக மார்க் எடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஓகே என்று இந்த சென்டர்களை செலக்ட் பண்ணி போய் அங்கேருந்து கொஸ்டின் பேப்பர் வருது. அவங்க ஊருக்கும் சென்டருக்கும் சம்மந்தம் இல்லை. எப்படி இதெல்லாம் நடக்குது? இதை இந்த அட்ரஸ்ஸு, ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு, இது எதுவும் வெரிஃபை பண்ணப்படுறது இல்லை அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பட்டியலிட்டு இது ஒரு கேங்கு, இது ஒரு மஃபியா, அப்படி தான் இது வந்து நடக்குது என்பதை அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இது இவர்களுடைய வாதங்கள். இவருடைய வாதங்களுக்கு அப்பாற்பட்டு சில உண்மைகள் வந்து வெளியில் வந்துருக்கு. ஹூடா சொன்னதில் ஒரு விஷயம் முக்கியமானதை விட்டேன். இந்த ஹசாரிபாகில் வந்து அவர் எங்கேருந்து சொல்கிறார் அப்படின்னா, பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து தொடங்குதுன்றார். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தொடங்கி கொஸ்டின் பேப்பரை ப்ரைவேட் கொரியர் வழியாக தான் போயிருக்குதுன்றார். கொரியர் வழியாக தான் அது போயிருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, இ ரிக்ஷாவில் போய் நேராக ஒயாசிஸில் கொண்டு போய், இல்லை என்னங்க ஒரு தாலி கழுத்தில் போட்டிருக்கிற தோடு செக் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அவுத்து பார்க்குறாங்க. இது அவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரா? இதுக்கு எந்த பதிலும் இல்லை. இதுக்கு எந்த பதிலும் துஷார் மேத்தா சொல்லலை. ஒன்றிய அரசின் NTA-வின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா எந்த பதிலும் சொல்லவில்லை. சந்திரசூடும் வந்து இதுக்கு மேலே எதையும் கேட்கவில்லை அப்படின்றது வந்து முக்கியம். இப்போ இது வந்து ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ இந்தியா டுடே அதுல ஒரு வீடியோ வெளியாகி ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அது பெரிய அளவில் விவாத பொருளாகவே மாறல. அந்த வீடியோவில் என்னதான் இருந்துச்சு? இல்லை, அதில் வந்து விஜேந்திர குப்தா அப்படின்னு ஒரு ஆள், அவரை வந்து கேண்டிட் கேமரா வச்சு அவர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் அரசியலில் சகஜங்க, இது என்ன ஒரு முறைகேடோட தொடர்புடைய நபர், இது ஒரு பெரிய மேட்டர்னு பேச ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் அவர் இப்படி சொல்கிறார். அதை ஜெயில் ஜாயங்கே ஃபிர் பெயில் அவர் ஃபிர் ஷூ ஹோகா கேல் அப்படின்னா, ஜெயிலுக்கு போவோம், பெயிலில் வருவோம், அப்புறம் வழக்கம் போல் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான், கொஸ்டின் பேப்பர் விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து கிங் பின்னாக இருக்கக்கூடிய நபர் சஞ்சீவ் முக்கியான்றவர், அவரெல்லாம் நீங்கள் கைது பண்ண முடியாது,
அவர் அவர் சொல்கிற டேட்டா ரொம்ப முக்கியமானது. 700 மாணவர்களுக்கு 40 லட்சம் ரூபா மேனிக்கு இதை விற்றுருக்காரு. ஒரு கொஸ்டின் பேப்பர் 40 லட்சம், 40 லட்சம்ன்ற மேனிக்கு 700 மாணவர்களுக்கு அவர் விற்றுருக்காரு அப்படின்னு அதில் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன கேட்குறாரு, உங்களுக்கு பேடிராம் தெரியுமான்னு கேட்குறாரு. ஓகே, அது யாருங்கன்னு அவங்க கேட்குறாங்க. பேடிராம் தெரியாதா, அவர் யூபி எம்எல்ஏங்க அப்படின்றாரு. யூபி எம்எல்ஏன்னா எந்த கட்சிங்க? கட்சி சுகேல்தேவ் பாரதிய சமாஜ் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய அமைச்சராக யூபியில் இருக்கிறவர் ஓம் பிரகாஷ் ராஜ்பார். ராஜ்பார்ன்றது ஒரு ஜாதி. ஓகே, அந்த அந்த கம்யூனிட்டிக்கானது. அந்த கம்யூனிட்டி பாஜக கூட்டணியில் இருக்காங்க, பிஜேபி கூட்டணியில். அப்போ கட்டாயம் இந்த வேலைகள்லாம். ஆமாம், இவர் அகிலேஷ் யாதவ் இந்த இவர் இருக்காருல்ல பேடிராம், அவர் யோகி ஆதித்யநாத்தோட நிற்கிற போட்டோ அதெல்லாம் எடுத்து காட்டியிருக்காரு, வெளியிட்டிருக்காரு இங்கே நாடாளுமன்றத்தில். ஆமாம், பேடிராம் எதுக்காக சொல்கிறாருன்னா, பேடிராம்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தவன்றார். பேடிராம் என்னங்க சிறப்பு, அவர் எம்எல்ஏ என்னப்போ அதுக்கு அப்படின்னாக்கா, அவர் மேலே அவர் தாங்க இதுக்கெல்லாம் தாதா, எங்களுக்கெல்லாம் குரு அவர் தான். அதை எப்படி சொல்கிறீங்க, ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்கிறீங்க? ஆதாரம் 7 எஃப்ஐஆர் இருக்குது இதுக்காக இருந்தாலும் பேரில். அது எலெக்ஷனில் போட்டிருக்கிற மனுவிலே இந்த விவரங்கள்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு, போய் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாம் பேசப்பட்டிருக்குதுங்க. இதெல்லாம் பேசப்பட்ட பிறகு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் உச்சநீதிமன்றத்தின் மாண்புமிகு தலைமை நீதிபதி இந்த ஆதாரங்கள்லாம் நீதிமன்றத்தில் சொன்னாங்களா? இதெல்லாம் இது பொதுவெளியில் வந்திருக்குது. இது பொதுவெளியில் வந்திருக்குது. இதை அவங்க சொன்னாங்க, இதை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கேள்வி என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இது ஒரு தேர்வாக நடந்திருக்கு. மேசிவாக நடந்திருக்குது. இதில் முக்கியமாக மனுதாரர்கள் தரப்பில் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. முதன்முறையாக இந்த விஷயம் நடக்கலை. 2015 நீட் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் மருத்துவத்துக்கான ஒரு நுழைவுத் தேர்வு 15 விழுக்காடு சீட்டுகளுக்கு அனைத்து இந்திய அளவில் நடக்கிற தேர்வு நடக்குது. அதில் இதே மாதிரி பிரச்சனை அதில் 44 பேர் இப்படி இதில் ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பிடிக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மறுதேர்வு கேட்டு ஒரு மனு தாக்கல் செய்யப்படுது. அந்த மனுவை அமிதாவா ராய் என்ற ஜட்ஜ் விசாரிக்கிறார். அமிதாவா ராய் யாருன்னு சொன்னாக்கா, ஜெயலலிதாவுக்கு தண்டனை விதித்த 2 நீதிபதிகளில் ஒருத்தர். ஓகே, எந்த வழக்கு? சொத்து குவிப்பு வழக்கில். ஓகே, ஃபைனலாக தீர்ப்பு சொல்கிறாரு இல்லையா? ஆமாம், ஆராசா கோட் பண்ணுவார். ஆமாம், எப்படி A1 A2 A1 கொள்ளையடிப்பதையே நோக்கமாக கொண்டு அந்த இலக்கிய தரம் வாய்ந்த வரிகளை எழுதின ஜட்ஜில் ஒருத்தர் இவர். அவர் தான் ஜட்ஜு. அவர்கிட்ட இதே தான் ஒன்றிய அரசு, மோடி அரசு ஆர்கியூ பண்ணுறாங்க. 44 பேர் தானே, இதுக்காக 1 லட்சம் பேரை நீங்கள் இது பண்ணுவீங்களா அப்படின்னு எக்ஸாம் பண்ண சொல்கிறாரு, எழுத. ஆமாம், அதுக்கு அவர் சொல்கிறது இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியங்க. அதாவது உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வழக்குகள் வரும்போது, இதே மாதிரியான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே என்ன நிலை எடுத்திருக்கிறதோ அதை தான் லான்னு எடுத்துக்கணும். அதுதான் முன்மாதிரி என்று சொல்லியிருக்கீங்கன்னா அதான் அரசியல் சாசன கோர்ட்டு. ஆமாம், அப்போது இதை கோட் பண்ணுறாங்க இவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காரு, இந்த வரி மட்டும் படிக்கிறேன். தோ ஆஸ் ஆன் டேட், இன்றைய தேதியில் 44 such candidates have been identified. 44 பேர் தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும், having regard to the modus operandi put in place, the number of cell phones and other devices used, it is not unlikely that many more candidates have availed such undue advantage being part of the overall design. இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற செல்ஃபோன் மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பல பேர் இந்த நெட்வொர்க்கில் பயனடைந்திருப்பார்கள் என்று நியாயமாக சந்தேகப்பட முடியும். எனவே இதை ரத்து பண்ணாக்கா இது சிரமம் ஏற்படும் என்றாலும் கூட, திஸ் however according to us is the price, இந்த விலையை கொடுத்து தான் தீர வேண்டும். எதற்காக? the credibility of the process of examination, இந்த தேர்வினுடைய credibility காப்பாற்றணும்னாக்க நாம் இந்த விலையை கொடுத்து தான் தீர வேண்டும் அப்படின்னு ஐயா உங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் 2015 நீங்களே சொல்லியிருக்கீங்களே, அதனால திரும்ப ரீநீட் வைங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, இது சந்திரசூட் நல்லவர் தானே, இது ஏன் அவருக்கு தெரியல? அவர் நல்லவரோ வல்லவரோ அது தெரியாது நமக்கு. அவர் இதெல்லாம் பதில் சொல்லலை. ஏன்னா இந்த தீர்ப்பே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இப்போ கவுன்சிலிங் நடக்கணும், இப்போ இந்த மார்க்கெல்லாம் வேறு திருத்த சொல்லியிருக்காருல்ல, ஒரு கொஸ்டினில் மார்க் திருத்த சொல்லியிருக்காங்க. அது என்னான்னு சொல்கிறேன். அதனால் இப்போது அவசரமாக நாங்கள் தீர்ப்பு மட்டும் சொல்கிறோம், விரிவான தீர்ப்பு அப்புறம் வரும்ட்டாங்க. அதனால் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க? இப்போ அமிதாவா ராய் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் அந்த தீர்ப்பில் தான் பார்க்க முடியும். இதில் ஆனால் நீதிமன்றம் சிஸ்டமிக்காக எதுவும் தப்பு நடக்கலை அப்படின்லாம் சொன்னவங்க இதுக்குள்ளே போய்
ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு வந்து 2019 NCERT புக்கில் ஒரு பதில் இருக்குது. 2 வருஷம் முன்னால் NCERT புக்கில் ஒரு பதில் இருக்குது. அது வந்து ஆட்டமினுடைய நிலைத்த தன்மை பற்றிய ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாக்கியம்தான். அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 2 பதிலில் எதை எழுதினாலும் மார்க்கை போடுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஆனால் நீதிபதி அதை ஒத்துக்க முடியாது, அறிவியல் என்றால் ஒன்று தான் சரியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி டெல்லி ஐஐடியை கூப்பிட்டு என்னான்னு கேட்டதுக்கு 2019 NCERT புக்கில் இருக்கிறது தாங்க ஐயா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. உடனே அது மட்டும்தான் இல்லை, இந்த இதுவே தப்பா இருக்குது. ஒரு கேள்வியே தவறா தயாரிச்சிருக்கிறாங்க. 2 பதில் சரியா இருக்கிற மாதிரி ஒரு கேள்வியை தயாரிச்சதே தப்பு. அப்படி ஒரு முறைகேடுக்கே எல்லாருக்கும் கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கணும். ஆனால் இந்த எக்ஸாமே, இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினே தேர்வு செய்வதை நோக்கமாக கொண்டதில்லை, கழித்து கட்டுவதை நோக்கமாக கொண்டு தான் இந்த கொஸ்டின் பேப்பரே தயார் பண்ணுறாங்க. துஷார் மேத்தா உடனே அனிதாவுக்காக துடிக்காத துஷார் மேத்தா என்ன கேட்குறாருன்னா, நடுத்தர வர்க்கத்தின் துயரங்கள் நீங்கள் அறியாததல்ல, அண்ணன் புக்கை வச்சு தான் தம்பி படிப்பான். அப்படி இருக்கும்போது ஐயா நீங்கள் அதுக்கு மார்க் போடாமல் தடுக்கலாமா அப்படின்னு ரொம்ப உருக்கமாக கேட்குறாரு. நீதிபதி அதெல்லாம் முடியாது, சட்டம்னா சட்டம் தான் அப்படின்னு முடிச்சிடுறாரு. இப்போ நாடு முழுதும் நடக்கவில்லைன்ற முடிவை யாரை வச்சு எடுத்தாங்க? அது இன்னும் சுவாரஸ்யமானது. அது மெட்ராஸ் ஐஐடிக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. அவங்க கடந்த காலத்து தேர்வு முடிவுகளை எல்லாம் ஆய்வு செய்து இதில் குற்றம் எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மெட்ராஸ் ஐஐடியினுடைய டைரக்டர் NTA ஒரு டைரக்டராக இருக்கார். அப்படி NTA அவர் இருக்கும்போது மெட்ராஸ் ஐஐடிட்ட கொடுத்து இதை விசாரிக்க சொன்னாக்கா அது எப்படி சரியா வரும்? செபியை விசாரிக்க சொன்னாங்க இல்லையா, அதானி சம்பந்திகிட்ட கொடுத்து அதானி ஊழல் பண்ணியிருக்காரான்னு விசாரிக்க சொன்னாங்கல்ல, அந்த மாதிரின்னு எடுத்துக்கலாம் இதை. அப்படி இதை விசாரித்து முடித்திருக்கிறார்கள் அப்படின்றது தான். இப்போ இதில் ஒரு மையமான கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு சிஸ்டமிக் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அப்படின்னா என்னங்க சிஸ்டமிக் இஷ்யூன்னா என்ன? இப்போ நான் புரிஞ்சுட்டு இருக்கிறது 155 பேருக்கு ஆதாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு சிஸ்டமிக் இஷ்யூ இல்லைன்னா, அப்போ 200, 300, 500, 1000, 2000 எவ்வளோ இருந்தால் சிஸ்டமிக்? இப்போ ஊழலை வந்து இவங்க எப்படி கணக்கு பண்ணுறாங்க? இப்போ ஊழல் வழக்குன்னு வச்சுருங்க. இப்போ ஒரு தாசில்தார் 1000 ரூபா வாங்குறார், இன்னொரு தாசில்தார் 5000 வாங்குறார், இன்னொரு தாசில்தார் 50,000 வாங்குறார். எது ஊழல் சொல்லுங்கள்? எல்லாமே ஊழல் தான். அப்படி கிடையாதுன்னு சொல்லுது இப்போ நீதிமன்றம். இப்போ இந்த ஸ்கேமில் வந்து மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு இருக்குது. 155 மைல்டு. அதாவது ஒரு இஷ்யூவை சிஸ்டமிக்காக தப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அளவு ரீதியாக பார்க்குது, இது தன்மை ரீதியாக பார்க்கல இல்லையா? இப்போ தன்மை ரீதியாக பார்க்கல அப்படிங்கும்போது அது பொருள் என்ன? இல்லை, மற்ற தேர்வுகளுக்கு அப்படி இல்லையே. TNPSC அப்படி நடக்க மாட்டேங்குது. TNPSC ஒரு தடவை தப்புன்னா திரும்ப ரீ எக்ஸாம் தானே, அப்படிதான் நடத்துறாங்க. அப்படின்னு நடத்துறாங்க. சென்னை உயர்நீதிமன்றமே அப்படி பல்வேறு தீர்ப்புகளை கொடுத்துருக்குது. இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு புதிய வழியை வந்து காட்டுது, புது வழியை உச்சநீதிமன்றம் காட்டுது. உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசு முறைகேடுக்கு ஆதரவான வழிதானே? ஆதரவான வழிதான். 370 காஷ்மீரில் 370 செஞ்சது நியாயம், அயோத்தியில் மசூதி இடித்தது தப்பு, ஆனால் இடம் வந்து இந்துக்களுக்கு சொந்தம் போன்ற அதிபுரட்சிகரமான தீர்ப்புகளை வழங்கிய நீதிமன்றம் தான் இது. அதனால் இதில் ஒன்றும் நம்ம ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனால் இது சிஸ்டமிக் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கணும். எது சிஸ்டமிக்? நீட்டை பற்றி நாம் வந்து பேச ஆரம்பித்தது எப்போ? நாம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது பேச ஆரம்பிக்கிறோம். அனிதா வந்து தற்கொலை செய்து கொண்ட போது இது மக்கள் மத்தியில் வந்து தீவிரமான பிரச்சனையாக மாறுது. அப்போ நாம் 2 கோணத்தில் தான் அதை வந்து மக்கள் பொதுவாக புரிந்து கொண்டோம். ஒன்று, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அரசு பள்ளியில் படிக்கின்ற தமிழ் வழியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக முடியாது, கோச்சிங் சென்டருக்கு போகாமல் முடியாது அப்படின்றது ஒன்று. 2வது, தமிழ்நாட்டில் காலேஜ் கட்டியிருக்கிறோம், மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்கிறோம், தமிழ்நாட்டு சீட்டெல்லாம் யாரோ பிடிக்கிட்டு போகிறாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்காது. இந்த 2 ஆங்கிளில் தான் நம்ம வந்து அதை புரிந்து கொண்டோம். நாம் இந்த கேள்வியை எழுப்பிய போது, அனிதா பற்றிய பிரச்சனையெல்லாம் எழுப்பின போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படின்னா மெரிட் வேணான்றீங்களா? இப்போ மெரிட்டுக்கு தயாராக இல்லாத, மெரிட்டை கண்டு பயப்படுகின்ற OBC SC STயை சேர்ந்த இந்த மாதிரி ஆட்களுடைய கூச்சல் இது என்ற முறையில் தான் அதை கொச்சைப்படுத்தினார்கள். மெரிட்னா என்னையா? மெரிட்னாக்கா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் மெரிட்டா? இது உலகம் பூரா காரி துப்பிட்டாங்கன்றது இருக்கட்டும், சரி அதை மெரிட்னே வச்சுக்குவோம். அப்படி வச்சுக்கிட்டாக்கா அதை அடைவது எப்படி அப்படின்னா, ராகுல் காந்தி சொன்ன மாதிரி பணம் இருக்கிறவங்க கோட்டாவில் போய் படிக்கலாம், சிக்காரில் படிக்கலாம், நாமக்கல்லில் படிக்கலாம், 30-40 லட்சம் கொடுத்து கொஸ்டின் பேப்பரே வாங்கிக்கலாம். அது அடுத்தது. நீங்கள் 50-40 லட்சம் செலவு பண்ணி கோச்சிங் சென்டரில் படிக்கலாம், 10 அட்டம்ப்ட் கூட எழுதலாம், அது வேற. ஆனால் கொஸ்டின் பேப்பரை வாங்குறது இது அடுத்த கட்ட
வளர்ச்சி. அப்போ மெரிட் என்று இவர்கள் சொன்னது அதோடய நிக்கலையே, ஆளே போகாம இன்னொரு ஆள் போய் அது வியாபம், வேற ஆளை வச்சு எழுதுறது, அதுவும் நடக்குது. ஆமா. அப்போ இல்ல, நான் இதுல சொல்ல வருகின்ற பாயிண்ட் வந்து மெரிட் என்று அவர்கள் சொல்லுகிற அளவுகோல் படியே அவர்கள் அந்த மெரிட்டுக்கு நிக்கிறாங்களா என்றால் இல்லை. அது இப்ப கடைசியில் 160 மார்க் வாங்கி வேலை தெரியுமோ தெரியாதோ அவன் வர்றான். 120 அந்த மாணவர் குரோம்பேட்டையில செத்தப்ப அவர் ஃப்ரெண்டு சொன்னாரு. ஆமா, 120 தான் டொனேஷன் கட்டி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ மெரிட் என்று சொல்வதனுடைய யோக்கியதை வந்து இதுல வருது. இப்போ ஏகே ராஜன் குழு அறிக்கை இதை பட்டியல் போட்டு சொல்லுது. இந்த நீட் வருவதற்கு முன்னால அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் டாக்டர் ஆனாங்க, தமிழ் வழியில் படித்த எத்தனை பேர் ஆனாங்க, கிராமப்புறத்துலேருந்து எவ்வளோ பேர் ஆனாங்க, இப்போ எப்படி அதெல்லாம் மாறி இருக்கு. இப்போ எப்படி சிபிஎஸ்சி நகரம், வசதியானவர்கள், கோச்சிங் சென்டருக்கு போனவங்க இவன் தான் ஆக முடியும்னு எப்படி மாறி இருக்குது. இன்னைக்கு மருத்துவ பள்ளிக்கு போகிறவனுடைய ஆவரேஜ் மார்க், பள்ளி மார்க் என்ன, அன்னைக்கு 98.6, இன்னைக்கு என்ன, இத்தனையும் சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த மருத்துவ கல்வியின் தரம் எப்படி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, உள்ள போகிறவங்களுடைய தரம் என்பதற்கான டேட்டா. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியருக்கான அளவுகோல். இது எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் இப்போ மிச்சம் இருக்கிறது என்னன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்னு ஒன்றை மட்டும் வச்சுட்டு ஆராய்ந்தாக்கா அதுலேயும் கோர்ட் என்ன, அது ஏதோ தானா நடந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. ஆமா, வித்துருக்கானுங்க எல்லாம். ஆமா ஆமா. இப்போ எங்கேருந்து வித்தாங்கன்றது இன்னும் தெரியல, எப்படி லீக் ஆச்சுன்றது இன்னும் தெரியல. அதுல 155 தானே ஆயிருக்குது அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்றம். இது கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர் லீக், இதுல இவ்வளவு பல கோடி பணம் புரண்டு இருக்குது. நீட் கோச்சிங் சென்டர்ஸ், அப்புறம் பிரைவேட் ஸ்கூல்ஸ் சென்டர்ஸ், இவங்க எல்லாம் தொடர்பு இருக்கிறப்ப கட்டாயம் ஒன்றிய அரசோடு தொடர்பு இல்லாமல் இது இருக்குமா, என்டிஏவோடு தொடர்பு இல்லாமல் இருக்குமா? இல்லாமல் இருக்க முடியாது, இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்றதுதான். அவங்க வந்து தான் வேறு இது வேறு என்பது போல சாதிக்க. இப்போ அதான் நேர உதாரணம் சொன்னேன்னு, ஒரு எம்எல்ஏ உட்காந்துருக்கிறான், 7 எஃப்ஐஆர் அவன் மேல இருக்குது. இந்த கேஸுக்காகவே இருக்குது, வேற ஏதோ ஒரு கேஸுக்காக இல்லை, இதுக்காகவே இருக்குது. அப்போ இவ்வளவு பச்சையா நடக்குது. ஆனால் லீக்கே ஆகலைன்னு தர்மேந்திர பிரதான் பேசுறாரு. இப்போ இந்த தீர்ப்பு வந்த உடனே அவர் சொன்னதுதான் ரொம்ப சிறப்பு. சத்தியமேவ ஜெயத்தே, ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்ன்றார். மாணவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் எப்படி தேர்வு போற இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. ராகுல் காந்தி சொல்றதோ நீங்க சொல்றதோ வெறும் நீட் எக்ஸாம்ல மட்டும்தானே சொல்றீங்க. ஆனா யூபிஎஸ்சி வந்து அப்படி கிடையாது இல்ல. யூபிஎஸ்சி இன்னும் ஸ்ட்ரிக்டா தானே நடந்துட்டு இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து அவ்வளவு எளிதில் யாராலையும் ஆயிட முடியாது இல்லை. கட்டாயம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம நேர்காணல், 3ஆம் நிலையான நேர்காணலை முடிச்சாதானே ஆக முடியுது. இந்த யூபிஎஸ்சி பற்றிய ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, இது வெள்ளைக்காரன் உருவாக்குனதுன்னு வச்சுங்க. இந்த ஐசிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அது வந்து ஆங்கிலத்தில் வந்து ஒரு ஸ்டீல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ முன்ன இந்துத்துவ 1980-90 இந்துத்துவ சக்திகள் தலையெடுத்து வரும்போது அன்னைக்கு பத்திரிகைலாம் என்ன எழுதுனாங்கன்னாக்கா, இந்துத்துவெல்லாம் வந்து இந்து ராஷ்டிரம்லாம் வராது இந்தியாவில், இந்த பியூரோக்ரஸி இருக்கு இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ், அது வந்து அப்பொலிட்டிக்கல், அரசியல் சார்பற்றது. ரெண்டாவது அது வந்து ப்ரொஃபஷனல், மதசார்பின்மை, அரசமைப்பு சட்டத்துக்கு கராராக இருப்பாங்க. அதனால் இவங்கெல்லாம் வரைய முடியாதுன்னு அப்போ எழுதுனாங்க. இன்னைக்கு அந்த இந்த இந்த பியூரோக்ரஸி இருக்கு இல்லையா, அது எல்லாம் இப்போ நம்ம இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸு, கலெக்டர்ஸு அப்படின்னா எல்லாமே விலை போயிடுச்சு, அவங்க சொன்னபடி ஆடுறாங்கன்றதை ராகுல் காந்தி கூட்டம் கூட்டமாக அதை சொல்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இப்படி அது வந்து ஏதோ தூய்மையின் மறு உருவம் என்ற ஒரு சித்திரம் அதில் உருவாக்கப்பட்டது. ஏன்னா அதுக்கு எக்ஸாம் வந்து இப்படிப்பட்டவங்க தான் போகிறாங்க, யாரும் காசு கொடுத்தெல்லாம் அதில் வந்து போகிறதில்ல அப்படின்னு ஒரு பில்டப் வந்து கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த அம்மாவோட இது வந்துருக்குது இல்லையா, இந்த பூஜா கேட்கர், அந்த அம்மா வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு ஒரு பொய் சான்றிதழ், வருமானம் வந்து 300 கோடி ரூபாய்க்கு என்னவோ சொத்து இருக்குதான், அது வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அப்படின்னு ஒன்று. அப்புறம் அட்டம்ப்ட்டு மேலே அட்டம்ப்ட்டு அதை எழுதியிருக்கிறாங்க, அப்பா அம்மா பேரை மாற்றி கொடுத்துருக்குறாங்க, இன்னும் உள்ள பித்தலாட்டம் பூரா பண்ணியிருக்கிறாங்க, எல்லா சர்டிஃபிகேட்டுமே போலீஸ் சர்டிஃபிகேட்டு. ஆமாம், இத்தனையும் தாண்டி இவ்வளவு நாள் கழித்து இது வந்திருக்குது. இப்போ அந்த என்ன சோனி, மனோஜ் சோனி, யூபிஎஸ்சி தலைவர், 5 வருஷம் முன்னால எலி திடீர்னு அம்மனமா ஓடுது, 5 வருஷம் முன்னால ரிசைன் பண்றாரு. எதுக்கு ரிசைன் பண்றாரு? அப்ப இவருக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருக்குதா? அவரு மோடிக்கு ரொம்ப வேண்டியவர், ஏற்கனவே மோடியை துதிபாடி புத்தகம் எழுதியவர், அதற்காகவே குஜராத்தில் வந்து
ஒரு வைஸ் சான்சலராக நியமிக்கப்பட்டவர், இப்படி பல தகுதிகள் வந்து இருக்கு அந்த மனோஜ் சோனிக்கு வந்து இருக்குது. இப்போ யூபிஎஸ்சியில் இது நம்ம ஓம் பிர்லா இருக்கிறாரு, சபாநாயகர் ஓம் பிர்லா, அவருடைய மகள், அதை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு நேற்று தான் டெல்லி உயர்நீதிமன்றம் சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி எதுவும் எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவு போட்டிருக்குது. அவங்களும் யூபிஎஸ்சி கேஸ் தான். இப்போது இந்த யூபிஎஸ்சிக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்குது. நம்ம இப்போ தலைமை நீதிபதி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்களாம் சில பேர். தலைமை நீதிபதிகிட்ட போய் கேட்டாக்கா இது ஒன்று தானேன்னு சொல்லுவார். இது ஒன்று தானேங்க, அதுலேயாவது 155, இதில் ஒன்று தானே, இது சாங்டிட்டி கெட்டு விட்டதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி இந்த நீட் எக்ஸாம் பற்றிய தீர்ப்பு வெளியே வந்துச்சு இல்லையா, அப்போது வந்து பிரதாப் பானு மேத்தா அப்படின்னு ஒரு பப்ளிக் இன்ட்ராக்ஷன், அவர் வந்து அசோகா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலராக இருந்தவர். அவர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை எழுதினார். போன இந்த கூட்டத்தில் கூட நான் பேசினேன், நீட் கூட்டத்தில். அதை அதாவது தேர்வு தேர்தல் இது ரெண்டையும் எடுத்துங்க. தேர்வுன்றது நான் சொல்கிறது எல்லா விதமான எக்ஸாம்ஸ் தேர்வுகளும் நாடாளுமன்ற பணியிடங்களுக்கான எக்ஸாம்ஸ். ஆமாம், இதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா, இதெல்லாம் லெஜிட்டிமேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது நியாய உரிமையை அளிக்கின்ற கருவிகள். இப்போ நம்ம தேர்தலில் நல்லவன் கெட்டவன் நீங்கள் எது வேணால் சொல்லுங்கள், ஆனால் நின்று இவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சிட்டார்லங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா. அது வந்து அது என்ன, அவருடைய லெஜிட்டிமசி, தேர்தலில் நின்று ஜெயித்தவர். அதான் நம்ம லோக்சபாவில் மக்கள்கிட்ட நின்று ஜெயிச்சா ராஜ்யசபாவில் வந்தியான்னு கேட்குறோம்ல, நிர்மலா சீதாராமனை கொல்ல பக்கமாக வந்தேன்னு சொல்கிறோம். அது இங்கே தேர்வில் என்ன அப்படின்னு சொன்னால் படித்து எழுதி அவனுடைய திறமை மூலமாக வந்திருக்கிறான். அதுதான் அந்த லெஜிட்டிமசியை வழங்குறது. இந்த லெஜிட்டிமசியை வழங்கக்கூடிய தேர்வு தேர்தல், இந்த ரெண்டும் தான் மொத்த இந்த சிஸ்டத்தை காப்பாற்றுற ரெண்டு தூண்கள் மாதிரி இருக்குது. இப்போ நீட்டு தேர்வில் நடந்திருக்கக்கூடிய இந்த மோசடி, அன்னைக்கு அவர் எழுதுனது, அது வந்து மொத்த சிஸ்டத்தின் மேலேயே நம்பிக்கை இழக்க வைக்கும். இன்னைக்கு நீட்டு, நாளைக்கு யூபிஎஸ்சியில் இப்படி ஒன்று நடந்தால், அவர் எழுதியிருக்கிற வரியை படிக்கிறேன், இமேஜின் எ டே when trust in the UPSC exam collapses. ஒரு நாளை கற்பனை செய்து பாருங்கள், யூபிஎஸ்சி தேர்வின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் அந்த நாளை கற்பனை செய்து பாருங்கள். more than a revolution that might make the Indian state collapse. ஒரு புரட்சியை காட்டிலும் இந்திய அரசு கட்டமைப்பு அன்னைக்கு தான் கொலாப்ஸ் ஆக போகுது அப்படின்னு எழுதியிருக்காரு. இன்னைக்கு பூஜா கேட்கறது வந்திருக்குது. அடுத்தது ஆர்எஸ்எஸ்ல அரசு ஊழியர்கள் நேராக அங்கே, அரசு ஊழியர்னா என்ன, எல்லாரும் தான் ஐஏஎஸ்லேருந்து தான் எல்லாரும் உறுப்பினராக இருக்கலாம், தடை இல்லை அப்படின்னு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிளியரன்ஸை அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே இந்த மாதிரி ஆட்கள்லாம் இதுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் நமக்கு இந்த 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 இவர் இருக்காருல்ல மனோஜ். ஏற்கனவே இவங்க போன பீரியட்லேயே இன்னொரு ஸ்கீமை கூட கொண்டு வந்தாங்களே, அரசு அலுவலகங்களுக்கு வந்து பிரைவேட் ஆஃபீஸில் வேலை செய்கிற திறமையானவர்களை அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்றது. இப்போ மனோஜ் சோனி இப்படி தகுதியற்ற நபர்கள் பல இடங்களில் நம்ம இதில் பூனாவில் இருக்கக்கூடிய திரைப்படக் கல்லூரி இருக்கு இல்லையா, அதில் நியமித்தது, அதற்கு எதிராக மாணவர்கள் போராட்டம், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக போட்டது, கவர்னராக நியமிக்கப்படுபவர்கள், பல இடங்களில் துணைவேந்தராக நியமிக்கப்படுபவர்கள், இதெல்லாம் இந்த பிரச்சனையை பார்க்குறோம். இந்த பீரியடினுடைய முக்கியத்துவமே என்ன, 2019 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தின் மிக முக்கியமான மாற்றமே என்னன்னு சொன்னாக்கா, எதெல்லாம் இல்லீகல் என்று சொல்லப்பட்டதோ, அது லிஞ்சிங்காக இருந்தாலும், லவ் ஜிஹாத்தாக இருந்தாலும், மாட்டுக்கறி மேட்டராக இருந்தாலும், சட்டவிரோதமாக எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் சட்டபூர்வமாக ஆக்கப்படுவது அப்படின்ற ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸில் தான் இப்போ சட்டவிரோதமாக ரகசியமாக திரைமறைவில் செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய நியமனம் இப்போ அதை ஓப்பன் பண்ணி விட்டு ஆர்எஸ்எஸ் இருக்கலாம், அதிகாரி தான் ஆர்எஸ்எஸ் தான் அதிகாரி என்று கொண்டு வரப்பட்டிருக்கு. அது வெறும் ஆர்எஸ்எஸ் மட்டும் அல்ல, தகுதியற்ற, திறமையற்ற, ஊழல் மலிந்த மிக மோசமான கிரிமினல்கள் அப்படின்றதும். இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது கிட்டத்தட்ட இனி முழுக்க பாசிசமயமாக போகிறது இந்திய அரசு அப்படின்ற இந்த நிறுவனம். இப்போ நம்ம நீட்டை பற்றி பேசுகிறோம். இப்போ வெளிநாடுகளில் நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், அமெரிக்காவில் அல்லது யூகேலெல்லாம் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னாக்கா எந்த காலேஜில் படிச்சிங்க, எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, இதெல்லாம் எழுதி அங்கே மாட்டிருக்கணும். நம்ம ஊரில் அதெல்லாம் இதை கேட்கலாம், பேஷண்ட்டுக்கு அந்த உரிமை உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன்.
இப்போ இங்கே நீங்கள் வந்து 2015க்கு பிறகு படித்தவரா, எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவர், நீட்டில் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, இதெல்லாம் கேட்டு தான் நம்ம கையை நீட்டணும் டாக்டர்கிட்ட. இல்லைன்னா நம்ம கதி அதோ கதி தான் என்ற அளவுக்கு மருத்துவத்தினுடைய தரம் வந்திருக்குது. அரசு நிர்வாக அமைப்பின் தரம் என்ன, அதான் நீங்கள் கேட்ட கேள்வி. போலீஸோ அரசு அதிகாரியோ இப்போ நம்ம போய் இவங்க அரசமைப்புக்கு விசுவாசமாக இருப்பார்களா அல்லது கோல்வால்கர் எழுதிய பஞ்ச் ஆஃப் தாட்ஸுக்கு விசுவாசமாக இருப்பார்களா அப்படின்றத அவங்கள கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்படி ஒரு நிலைக்கு இதை வந்து நேரடியாக கொண்டு வந்திருக்கிறது. அதனால் இதை நாம் வந்து இல்லை, அப்போ இது இவ்வளவு இது ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. 3 சட்டங்கள் திருத்தத்துல இருந்து எல்லாமே. இப்போ இதற்கு என்னதான் தீர்வு? இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இல்லை, இந்தியா கூட்டணியில இதை எடுக்கிற மாதிரி எடுக்கணும். இல்லை அந்த 3 கிரிமினல் சட்ட திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் காலத்திலேயே அதை வந்து பிரச்சாரமாக எடுத்திருக்க வேண்டும், எடுக்க தவறி இருக்கிறார்கள். இப்போ இந்த பட்ஜெட் வந்து நாட்டை துண்டாடுற மாதிரி ஒரு பட்ஜெட். இது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது நடவடிக்கை. யூஏபிஏல உள்ள வைக்கணும்னா நிர்மலா சீதாராமனை தான் உள்ள வைக்கணும் முதல்ல. என்ன பிரிவினையை தூண்டுற மாதிரி ஒரு பட்ஜெட் வந்து தமிழ்நாடு ஏங்க 3 வருஷமா மெட்ரோவுக்கு காசு கொடுக்கல, வெள்ள நிவாரணத்துக்கு 5 பைசா கூட கொடுக்கல. அந்த அம்மா போன தடவை அறிவிச்ச வீடியோவே என்ன இருக்குது. ஆமாம், அமராவதியில் புதுசாக தலைநகரம் கட்டுறான்னா அதுக்கு பணம் கொடுக்குறாங்க. பீகாரில் ரோடு போட போகிறான்னா அதுக்கு பணம் கொடுக்குறாங்க. எதுக்கோ கொடு, ஆனால் இங்கே கொடுக்க வேண்டிய காசை வந்து கொடுக்கல. கொடுக்குற வரி பணத்தில் ஒன்றும் வர்றதில்லை மிச்சம். இப்படி வந்து நேரடியாக இப்படி ஓரவஞ்சனை காட்டப்பட்டு இப்போ நித்தி ஆயோக் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் பங்கேற்பதில்லை அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டு. இதில் வந்து இதை ஒரு மக்கள் இயக்கமாக எப்படி மாற்றுவது அப்படின்றதான் இப்போ நம்ம முன்னால் உள்ள பிரச்சனை. இப்போ ஒரு செய்தி பார்த்தேன், விவசாயிகள் இந்த 3 கிரிமினல் சட்ட இதுக்கு எதிராக போராடுது. அவங்க நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். என்ன வழக்கறிஞர் போராட்டத்துக்கு முன்னால் விவசாயிகள் வந்து போராடுவதற்கு களத்துக்கு வருகிறார்கள். அப்போ அந்த மாதிரி இவற்றுக்கு எதிரான போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். இதில் நீதிமன்றத்தில் போய் நீதி கிடைக்காது. நீதிமன்றம் இந்த இப்படி ஃபாசிசம் மெல்ல 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 தன்னை சட்டபூர்வமாக ஆக்கி கொண்டு வருவதற்கு அநேகமாக என்டார்ஸ் பண்ணுற நடவடிக்கை தான் இது எடுக்குது. 1-2 தான் நம்ம எலக்ட்ரல் பாண்ட் மாதிரி வர தீர்ப்புகள். அதுலேயும் எதுவும் தண்டனை எல்லாம் இல்லையா? தண்டனை செஞ்சுட்டா ஆமாம், செய்யாத எடுத்த வரைக்கும் ஓகே வச்சுக்கோங்க, மிச்சதா இனிமேல் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரியான தீர்ப்புகள் தான் வருது. இதை வந்து மக்கள் மத்தியில் விளக்கி சொல்லணும். இந்த நீதிமன்றம் அதிரடி, சந்திரசூடு சாட்டை அடி, அதெல்லாம் யூடியூப் தம்ப்நெயிலுக்கு வச்சுக்கலாம். என்ன உண்மை அப்படி இல்லை என்பதை வந்து நம்ம மக்கள் அதை பார்த்து சரி அப்போ நம்ம தலையெழுத்தை சந்திரசூடு கையில் ஒப்படைச்சிடலாம் போல இருக்கு என்று மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் நம்முடைய தலையெழுத்தை நம்ம கையில் தான் இருக்குது. அதை இனிமேலும் லேட் ஆகிறதுக்கு இனிமேல் டைம்லாம் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிஞ்சுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சந்திரசூடு. அதை நாம் புரிந்து கொள்வோம். ஓகே, கண்டிப்பாக தோழர். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக பல்வேறு தகவல்களை விரிவாக இந்த நீட் பிரச்சனையை உள்ளிட்டு பல்வேறு பிரச்சனைகளை விளக்கி பேசியதற்கு மிக்க நன்றி. நன்றி.